Hi friends, welcome to Yoga Bites. நாம இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிறிஸ்பி கார்ன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாம பூண்டை போட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 10 பல் பூண்டை எடுத்துக்கோங்க, தோலோடு எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பூண்டை இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கார்ன் எடுத்து நல்லா பாயில் பண்ணி உதுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, நம்ம ஸ்மாஷ் பண்ண பூண்டு, இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கை வச்சு கொஞ்சம் நல்லா மசிச்சு விடுங்க. அப்போதான் உப்பு நல்லா சேரும். இப்போ கலந்தாச்சு. இதில் 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கார்ன் மேலே கோட் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க. நான் தண்ணி கொஞ்சம் லைட்டாக தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி. பாருங்கள், நல்லா கார்ன் மேலே கோட் ஆகிடுச்சு. இது 50% ரெடி ஆகிடுச்சு. நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா 100% ரெடி ஆகிடும். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது, ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க கார்னை எடுத்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுங்க. நம்ம பாயில் பண்ணி எடுத்ததுனால கார்ன் வெடிக்காது, அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, கிறிஸ்பியாக இருக்குது. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா உரிஞ்சு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஃப்ரை பண்ண கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு, 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் பெப்பர், ஃப்ரை பண்ண கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. Thank you for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.